Taste the Daily. தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளி நிர்வாகி 4ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய காட்சிகள் எப்படி வெளியானது, காவல்துறை ஆதாரங்களை பாதுகாக்க தவறியது ஏன் என பல்வேறு கேள்விகளை மக்கள் எழுப்புகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் யுவன்ராஜ். திருச்சி அருகே இருக்கக்கூடிய மணப்பாறையில் தனியார் பள்ளி ஒன்றில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி அதன் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த பள்ளியை முற்றுகையிட்டு கண்ணாடியெல்லாம் உடைத்த பிறகு தாளாளர் உட்பட்ட 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்திலே பார்க்கிற போது திருச்சி அந்த மணப்பாறை தனியார் பள்ளியிலே மாணவிகள் பாதிக்கப்பட்ட அந்த வழக்கிலே மிகப்பெரிய துயரம் அரங்கேறி இருக்கிறது. மேலும் ஒரு மாணவி புகார் அளித்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியிலே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட அந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட அந்த சார் யார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்திலே மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக மாணவி கொடுத்த புகாரினுடைய முழு விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது திருச்சி மணப்பாறையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியினுடைய 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒரு மாணவி புகார் அளித்திருக்கிறார். பள்ளியினுடைய அறங்காவலரும் தாளாளருமான சுதாவினுடைய கணவர் வசந்தகுமார் 54 வயது கொண்ட காமுகன் தான் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சம்பவத்திலே பெற்றோர்கள் உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி பள்ளியினுடைய கண்ணாடி எல்லாம் உடைத்த பிறகு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திலே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு கொடுமையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டது யார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களுடைய புகைப்படங்களையோ ஆதாரங்களையோ முகவரியோ வீடியோக்களையோ புகைப்படம் எதையுமே காட்டக்கூடாது, வசிப்பிடங்களுடைய முகவரிகளையோ செல்போன் எண்களையோ குறிப்பிடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவு இருக்கிற நிலையில் இதையெல்லாம் காற்றில் பறக்கும் விதமாக ஆளுகிற திமுக அரசு, காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சீர்கேடுகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய கூடாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய சிசிடிவி காட்சியை சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது என்றால் நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் திருநெல்வேலியிலே அல்வா சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். தமிழகத்தினுடைய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இவற்றையெல்லாம் கண்காணித்து இதனை வெளியிட்டவர் யார், இதனை வெளியிட்டவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, வெளியிட்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளியிட்ட வீடியோவை உடனடியாக எப்படி தடுத்து நிறுத்துவது என்று கூட தெரியாமல் இன்றைக்கு அனைவருடைய பார்வைக்கும் அது இருந்தாக்கப்பட்டிருக்கிறது என்றால் முழுக்க காவல்துறையினுடைய கையாளாகாத தலைமை என்று பெற்றோர்கள் வேதனுடைய உச்சத்திற்கே சென்று உறைந்து போயிருக்கிறார்கள். திருச்சியிலே அரங்கேறிக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை மேலும் ஒரு பெண் வேறு புகார் அளித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த காட்சிகள் எல்லாம் வெளியானால் மக்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் அந்த குழந்தைகள் மத்தியிலும் நஞ்சை தான் இந்த அரசும் காவல்துறையும் விதைக்கிறது என்று உறவினர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட வீடியோ காட்சிகளை நிறுத்த வேண்டும். இந்த வீடியோ காட்சிகள் வெளியிட்டவர் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.